أفضل الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரல்லா கருணையாளனுமாகிய எல்லாம் வல்ல ஏக நாயனான வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சலவாத்தும் சலாமும் அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற ஜெயசீலர்களான உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இங்கே குளிமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அறிஞர் பெருமக்களே, நமது ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களே, சகோதர அமைப்புகளை சார்ந்த தலைவர்களை, பொறுப்பாளர்களை, நிர்வாகிகளை, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி காலையிலிருந்து இதுவரை அமைதி காத்து அமர்ந்திருக்கின்ற என்னருமை சகோதரிகளை, சகோதரர்களை, இளைஞர்களை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவனுடைய பேர் அருளால் இன்றைய தினம் இந்த அரங்கிலே நமது ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பின் சென்னை மண்டலத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மனிதநேய மாநாட்டினுடைய இறுதி கட்டத்திலே நாமெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பான இந்த அழைப்பு பணி சிறப்புடன் நடந்து முடிவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த மகத்தான இந்த அழைப்பு பணி அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே நமக்காக வேண்டி நன்மையை சேர்த்து தர வேண்டும், நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நம்முடைய அந்தஸ்தை மறுமையிலே அல்லாஹ் உயர்த்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக இந்த மாநாட்டினுடைய இறுதி தலைப்பாக மனித நேயமும் மறுமை வெற்றியும் என்கின்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனித நேயத்துக்கும் மறுமை வெற்றிக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் அழகாக நமக்கு வலியுறுத்தியிருக்கிறது. யாரிடத்தில் மனிதநேய தன்மைகள் இல்லையோ அவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்ற இந்த உண்மையை நாம் எல்லோரும் புரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். மனித நேயம் என்று சொல்லுகின்ற பொழுது வல்ல அல்லாஹ் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு கடமைகளை அவன் அறிவித்திருக்கிறான். அது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. கடமைகள் இரண்டு வகையாக இருக்கிறது. மனிதன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் ஹுக்கூக்குல்லாஹ் வ ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், இபாதுகள் என்று சொல்லப்படக்கூடிய மனிதன் பிற மனிதனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமைகளில் எதையாவது நாம் விட்டு விடுவோமானால், மறந்து விடுவோமானால், அதை செய்ய தவறி விடுவோமானால் அல்லாஹ் நாடினால் அதை மன்னித்து விட முடியும். ஆனால் மனிதனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளிலே நாம் தவறுகின்ற பொழுது, மனிதநேயம் காக்க தவறுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதை மன்னிப்பதில்லை, அந்த மனிதன் மன்னிக்காதவரை. எந்த அளவிற்கு அந்த மனிதநேயத்திற்கு வல்ல அல்லாஹ் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். மறுமையிலே அவன்
தோல்வியடையப் போவது இது மாதிரியான மனிதநேய இல்லாத செயல்களின் காரணத்தினால்தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனிதர்களில் பலர் நரகத்துக்கு செல்கிறார்கள். இந்த குறுகிய நேரத்தில் நான் நீண்ட உரை உங்களுக்கு முன்னால் ஆற்ற விரும்பவில்லை. மனிதநேயம் இல்லாதவனுக்கு மறுமையிலே எப்படிப்பட்ட அவதியும் தொல்லையும் துன்பமும் ஏற்படுகிறது என்பதற்கு குர்ஆனிலிருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். நாளை மறுமையிலே நரகத்தில் கடந்து ஒரு சாரார் அவதிப்படுகின்ற பொழுது அவர்களை பார்த்து கேட்கப்படுகிறது, மா சலகக்கும் ஃபீ சகர் காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் என்று சொல்கிறார்கள். நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் அவதிப்படுகின்ற பொழுது இப்படிப்பட்ட அந்த அவதி, இந்த நரக வேதனையை நீ அடைவதற்கு காரணமாக இருந்தது என்னப்பா என்று அவனிடத்தில் கேட்கப்படுகின்ற பொழுது, நான் தொழாதவனாக இருந்தேன், அடுத்து நான் மிஸ்கீன்களுக்கு நான் உணவருந்தாதவனாக இருந்தேன், ஏழை எளியவர்கள் மீது அக்கறை செலுத்தாதவனாக இருந்தேன். அந்த ஏழை எளியவன் மீது அக்கறை செலுத்தாத காரணத்தினால், இந்த மனிதநேயத்தின் அடிப்படையில் அவனுக்கு உதவாத காரணத்தினால் அவன் நாளை நரகம் செல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லி காண்பிக்கிறான், வைலுன் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. மனிதத்தன்மை உள்ளவன், மனிதனாக வாழுகின்ற யாராக இருந்தாலும் பிற மனிதனையும் மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதுதான் மனிதத்தன்மை, மனிதநேயம். மனிதநேயம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தன்னை போன்ற மனிதனாக பார்க்க வேண்டும். எப்பொழுது அந்த பார்வையிலே தவறு ஏற்பட்டு விடுகிறதோ அங்கதான் விரோதமும் குரோதமும் மனிதநேயத்துக்கு மாற்றமான எல்லா செயல்களும் அங்கே காணப்படுகின்றன. அதன் காரணத்தினால் நாளை மறுமையிலே அவன் நரகம் செல்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு மனிதர்கள் இடையிலே இப்படிப்பட்ட பார்வை இல்லை. மனிதன் மற்ற மனிதனை மனிதனாக பார்க்கின்ற ஒரு நிலை இல்லை. என்னை போன்ற மனிதன்தான் அவனும், என்னை போன்ற ஒரு ஜீவன். நான் எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து உருவாகி வெளியாகி வந்தேனோ அதே போன்றவன் தான் நானும், அதே மாதிரி தான் நானும் வெளியே வந்திருக்கிறேன். எனக்கும் அவனுக்கும் இடையிலே எந்த விதமான பாகுபாடும் இல்லை. உடல் உறுப்பால், தோற்றத்தால், இன்னும் இரத்தத்தால் எந்த விதமான பாகுபாடும் இல்லாதவராக இருக்கிறேன் என்ற உணர்வு ஒருவருக்கு வருகின்ற பொழுதுதான் மனிதநேயம் மலர்கிறது. தன்னை போன்ற ஒருவன் பாதிப்புக்கு உள்ளாகப்படுகின்ற பொழுது அவன் வேதனை அடைகிறான். காரணம், தன்னை போன்ற சகோதரனாக அவன் பார்க்கிறான். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் மற்ற மனிதனை சகோதரனாக பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்னா அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகம் ஒட்டுமொத்தக்கும் அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ ஒரு மொழியை சார்ந்தவரையோ ஒரு நாட்டை சார்ந்தவர்களையோ அழைத்து சொல்லாமல் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அழைத்து அவன் அறிவிப்பு செய்கிறான். இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்கள் எல்லோரையும் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். மனித சமூகம் முழுக்க இந்த பார்வை மனிதர்களிடத்திலே வர வேண்டும். அது வருகின்ற பொழுதுதான் சகோதரத்துவம் மக்கள் மத்தியிலே மலரும். இந்த பார்வை வராத வரை, இந்த எண்ணம் மனிதர்களிடத்திலே ஊட்டப்படாத வரை குரோதமும் விரோதமும் ஏற்படுகிறது. இது இஸ்லாம் போதிக்கின்ற தத்துவம். இஸ்லாம் மனிதர்களிடத்திலே பிரிவினை பார்க்கவில்லை. எந்த அடிப்படையிலே? பிறப்பால் பிரிவினை பார்க்கவில்லை, தோற்றத்தால் பிரிவினை பார்க்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட தோற்றமுடையவர்கள் மக்களை படைத்திருக்கிறான். இந்த மனிதர்கள் எல்லோரும் நாம் சமம். அன்னாசு சவாசியுன் க அஸ்னானில் முஸ்த் என்று சொல்வார்கள். மனிதர் எல்லோரும் ஒரு சீப்பினுடைய பற்கள் எவ்வாறு சம அளவுக்கு இருக்கிறதோ அதே போன்று மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள், சம அந்தஸ்து, பிறப்பால் சமம், தோற்றத்தால் சமம்.
இந்த அடிப்படை உண்மையைத்தான் இஸ்லாம் திரும்ப 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 நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை யார் புரிந்து வாழாமல் இருக்கிறார்களோ அவருக்கு மறுமையிலே மிகப்பெரிய வேதனை இருக்கிறது. மனிதநேயம் என்கின்ற இந்த மனித நேயத்திலேயே அடிப்படையான மனித நேயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் தனக்கு எதை நல்லதென அவன் விரும்பி ஏற்றுக்கொள்கிறானோ அது பிற மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அதுதான் மனிதநேயம். இந்த மனிதநேயத்தை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அதை எந்த அளவிற்கு என்று சொல்லுங்கன்னு சொன்னால், தான் நேசிக்கின்றது, தனக்கென ஒன்றை நேசித்ததை பிறருக்கு அவன் நேசிக்காதவரை அவன் உண்மையான இறை நம்பிக்கையாளனாகவே இருக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? உங்களில் ஒருவர் மூமினாக ஆகவே முடியாது எதுவரை தான் எதை தனக்கென தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அது தன்னுடைய சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என ஆசைப்படாத வரை அவன் மூமினாக இறை நம்பிக்கையாளனாக ஆகவே முடியாது என அழுத்தம் திருத்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் இஸ்லாமியர்களாகிய நாம் நமக்கென எடுத்துக்கொண்ட இந்த கொள்கை, இந்த தூய கொள்கை, இந்த தூய மார்க்கம், இந்த ஓரிரை கொள்கை, இது நம்மை போன்ற பிற சகோதரன் அந்த தூய கொள்கையை இழந்து வாழுகிறான். அந்த தூய கொள்கை இல்லாமல் அதை இழந்து அதன் மூலமாக நாளை மறுமையிலே அவன் தோல்வியடைய போகிறான், அவன் நரகத்தை சந்திக்க போகிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்கிறதை, இதுதான் மனித நேயத்தினுடைய அடையாளம். என் போன்ற சகோதரன் அவன் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது, அவனை காப்பாற்ற வேண்டும். நரகத்தின் விளிம்பில் இருக்கின்ற என் போன்ற சகோதரனை, பிறப்பால் என் போன்ற சகோதரன் அவன் என்னை போன்ற அந்த கொள்கையை அடையாமல் நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறான், அவனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் யார் செயல்படாமல் இருக்கின்றானோ அதற்காக வேண்டிய நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனிடத்திலே குத்தம் பிடிப்பான், அவனிடத்திலே விசாரணை நடத்துவான். நீ பெற்ற இந்த இன்பம், நீ பெற்ற இந்த கொள்கை பாக்கியம், நீ பெற்ற இந்த இஸ்லாம் என்கின்ற அந்த நேமத்து ஒன் போன்ற சகோதரர்களும் கிடைக்காமல் இருந்து அதன் மூலமாக மறுமை வெற்றியை இழக்கப் போகிறார்களே, அவர்களுக்கு நீ செய்த சேவை என்ன என்று நாளை மறுமையிலே அல்லாஹ் காப்பாற்றுவான். நம்மளிடத்திலே கேட்பான். இங்கே மனித நேயம் என்று சொன்னால் என்ன? மனிதர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பு இருக்கிறதை, இதுதான் மனித நேயத்தின் அடையாளம். யார் இந்த வேலையை செய்யவில்லையோ அவனிடத்திலே மனிதநேயம் இல்லை. குறிப்பாக முஸ்லிம்களிடத்திலே, முஸ்லிம்கள் இந்த பணியை செய்யாமல் இருப்பார்களானால் அவர்கள் மனிதநேயமற்றவர்களாக கருதப்படுவார்கள். அதன் காரணத்தினால் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை தண்டிக்கிறான். முதல்ல கவனிக்க வேண்டியது கொள்கை, ஈமான், நம்பிக்கை, இறைவனை பற்றிய சிந்தனை. இந்த சிந்தனை அற்ற மக்கள் இன்றைக்கு பெருவாரியாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஏற்படுகின்ற எல்லா விதமான குரோதங்கள், விரோதங்கள், குழப்பங்கள், எல்லா விதமான தீய செயல்கள் அவையெல்லாம் மலிந்து காணப்படுவதற்கு ஒரே காரணம், அவர் மனித சமூகம் தங்களை படைத்த இறைவன் யார் என்பதை தெரியாமல் இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட தீய செயல்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மலிந்து காணப்படுகின்றன. அவர்கள் மத்தியிலே விரோதமும் குரோதமும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதத்தன்மை இழந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை கூட மனிதனுக்கு கொடுக்க அவன் தவறிவிடுகின்றான். வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் அவன் படைத்திருக்கின்ற அது உயிருள்ள ஜீவன்களாக இருந்தாலும் சரிதான், உயிரற்ற பொருள்களாக இருந்தாலும் சரிதான், அத்தனையுமே அல்லாஹ் தஆலா மனிதன் அனுபவிப்பதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். உங்களுக்கு இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அப்படி மனிதன் அனுபவிப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருள்களை, அந்த உயிர் ஜீவிகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம்
மனிதன் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி தடை விதிக்கின்ற ஒரு மனிதநேயமற்ற செயல் இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஆட்டை எதற்கு படைத்தான்? மாட்டை எதற்கு படைத்தான்? கோழியை எதற்கு படைத்தான்? மீனை எதற்கு படைத்தான்? இது மாதிரியான மற்ற உயிர் மனிதன் புசிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த பொருள்களை எல்லாம் அல்லாஹ் எதற்கு படைத்திருக்கிறான்? படைத்தவன் யாருக்காக வேண்டி படைத்திருக்கிறான்? மனிதன் அனுபவிப்பதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். மனிதன் அனுபவிப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்ட அந்த பொருள்களை அனுபவிக்க கூடாது என்று தடை விதிக்கின்ற பொழுதுதான் அங்கே மனித நேயத்திற்கு பங்கம் ஏற்படுகிறது. எந்த பொருளை அல்லாஹ் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த பொருளைக்கு கடவுள் தன்மை கொடுத்து அதை மதிக்கின்ற மனிதன் இந்த மனிதனை மதிக்க தவறிவிடுகிறான். இதனால் தான் மனிதநேயமற்ற செயல் இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்தியாவிலே மனிதநேயமற்ற செயல் சமீப காலமாக தலைவிரித்தாடி கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனை புரியவில்லை, மனிதனை மதிக்கவில்லை. இதனால்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை தண்டிக்கின்ற நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மனிதநேயம் இல்லாத சில செயல்களின் காரணத்தினால் எவ்வாறு மனிதன் நரகத்துக்கு செல்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்ற பொழுது, வைலுன் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலுஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன். எந்த மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தஃபிஃபீன் என்கின்ற அந்த அத்தியாயத்துடைய துவக்கத்திலே மனிதநேயமற்ற தன்மையை மனிதன் பின்பற்றுவதன் காரணத்தினால் அவனுக்கு நரகம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வைலில் முத்தஃபிஃபீன், முத்தஃபிஃபீன்களுக்கு நாளை மறுமையிலே நரகம் இருக்கிறது. அவர்கள் யார்? அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன். மனிதர்களிடமிருந்து எடை போட்டு வாங்குகின்ற பொழுது, பொருட்களை எடை போட்டு வாங்குகின்ற பொழுது, பொருட்களை அளந்து வாங்குகின்ற பொழுது சரியான முறையிலே அவர்கள் அளந்து வாங்குகின்றார்கள். சரியான பொருள் தானா என்று பார்த்து வாங்குகின்றார்கள். ஆனால் இவர்கள் விற்பனை செய்கின்ற பொழுது குறைத்து கொடுக்கிறார்கள், ஏமாத்துகின்றார்கள். வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடியவன், வியாபாரத்திலே கலப்படம் செய்யக்கூடியவன், அவனுக்கு மறுமையிலே நரகம் இருக்கிறது. எவன் வியாபாரத்தில் மோசடியும் கலப்படம் செய்கின்றானோ அது மனிதநேயமற்ற தன்மை என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. மனிதநேயம் பேசுகின்ற இந்த நாடுகளிலே சமீப காலத்திலே பார்த்தோம், மனிதனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகின்ற உணவுப் பொருட்களை இன்றைக்கு அரசாங்க அனுமதியோடு நாடு முழுக்க அவர்கள் விநியோகித்து அதனால் மனிதனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற உணவுப் பொருட்கள் இன்றளவும் அது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை இந்த நாடு கண்டிக்கவில்லை, அரசியல் தலைவர்கள் கண்டிக்கவில்லை, இஸ்லாம் கண்டிக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது, எடையிலே குறை ஏற்படுத்தக்கூடியவன், பொருளிலே கலப்படம் செய்யக்கூடியவன், எடையிலே மோசடி செய்யக்கூடியவன், அவனுக்கு நாளை மறுமையிலே தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நமக்கு உருவாக்கி காண்பித்தார்கள். கடை வீதிகளிலே சென்று நபிகளார் சோதனையிடுகிறார்கள். வியாபாரம் செய்கின்ற பொருட்களை அவர்கள் சோதனையிடுகிறார்கள். சோதனை பார்க்கிறார்கள். மேலே நல்ல பொருளும் அடியிலே மோசமான பொருள்களையும் வைத்து வியாபாரம் செய்கின்ற அந்த வியாபாரியை பார்த்து நபிகளார் சொல்கிறார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா என்று சொன்னார்கள். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, எவன் மோசடி செய்கிறானோ, வியாபாரத்தில் மோசடி செய்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவன் முஸ்லிமே அல்ல. மனிதநேயம் எங்க மனிதநேயத்தை பற்றி பேசுகிறார்கள், ஆட்சியாளர் பேசுகிறார்கள். ஊழலிலேயே கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஊழல் செய்கின்றவர்கள் மனிதநேயத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இஸ்லாம் பேசினால் அதற்கு தகுதி இருக்கிறது. இஸ்லாம் தான் மனிதநேயத்தை உலகத்துக்கு அது நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. மனிதநேயமற்றவன் யாராக இருந்தாலும் நாளை அவன் மறுமையிலே செல்லக்கூடிய இடம் நரகம்தான். மனிதநேய தன்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
லா யூமின் லா யூமின் லா யூமின் 3 தடவை சொல்கிறார்கள். அவன் மூமினே அல்ல, அவன் இறை நம்பிக்கையாளனே அல்ல, அவன் இறை நம்பிக்கையாளனே அல்ல. திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் 3 தடவை. ஆச்சரியத்தோடு நபித்தோழர் கேட்கிறார்கள், மன் யா ரசூலல்லாஹ், யார இறை நம்பிக்கையாளன் இல்லை, திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்களே யார்? மல்லம் யமன் ஜாருஹு பவாயிகா என்று சொன்னார்கள். எவனுடைய அண்ட வீட்டுக்காரன் அவனுடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் மூமினே அல்ல. அன்பு சோழர்களே, அண்ட வீட்டுக்காரனுக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவன், தொல்லை கொடுக்கக்கூடியவன் மூமின் அல்ல. ஒரு உண்மையான மனிதநேயம் உள்ளவன், அருகாமையிலே வாழக்கூடியவன், அவன் எந்த ஜாதி, எந்த சமூகம், எந்த மொழி, எந்த நாடு எதுவாக இருந்தாலும் அவனை தன் மனித சகோதரனாக மதித்து அண்ட வீட்டுக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை சரியாக கொடுக்காவிட்டால் நாளை மறுமையிலே அவன் நரகத்துக்கு செல்ல வேண்டிய வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மனிதநேயம், இந்த மனிதநேயமற்ற சமூகம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. மனிதனை உறிஞ்சி எடுக்கக்கூடிய வட்டி, ஊழல், பொருளாதார சுரண்டல், இவற்றையெல்லாம் செய்யக்கூடியவன் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியாது, நரகத்திலே கடந்து வேதனை செய்யப்படுவான் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த வட்டியை எவன் தின்கிறானோ அவன் நரகத்திலே, அவன் பிசாசு போன்ற தோற்றத்திலே நரகத்தில் போட்டு அவன் வேதனை செய்யப்படுவான். காரணம் என்ன? இவனை போன்ற பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகின்ற அந்த ஏழை எளிய மக்களுடைய வயிற்றிலே அடித்து இவன் பொருளை ஈட்டி தின்னவன், இவன் சொர்க்கம் செல்ல தகுதியற்றவன், நரகத்திலே தள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போன்றுதான் அனாதைகள், ஆதரவற்றவர்களுடைய பொருளை எவன் திங்கிறானோ, மனிதநேயம் இல்லாமல் தாய் தகப்பனை இழந்த அனாதை ஆதரவற்றவர்களுடைய அந்த பொருளை திங்கக்கூடியவன், அவனுடைய வயிற்றிலே நாளை மறுமையிலே நரக நெருப்பை சுமப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லதீன யகுலுன அம்வால் யதாமா ظுல்மன் ஃபஇன்னமா யகுலுன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, ஃபீ புத்தூனிஹிம் நாரா. மனிதநேயத்தை பாருங்கள், உலகத்துக்கு உணர்த்துங்கள் அன்பு சகோதரர்களே. எந்த மதம் சொல்லியது? எந்த மதம் சொல்லியது? அனாதைகள், ஆதரவற்றவர்களுடைய பொருளை, உடைமைகளை தின்னவனுடைய வயிறு நெருப்பால் எரியும் என்று எந்த மதத்திலாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த இஸ்லாம் தான் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு மனிதநேயத்தை பேணுகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் யார்? முஸ்லிம் யார்? ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு முஸ்லிமும் இதுக்கு, இந்த கேள்விக்கு நபிகளார் சொன்ன பதிலை தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் குறை. அறியாமை நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நமது சமூகத்துடைய அறியாமையை பயன்படுத்தி பிற சமூகங்கள் நம் தலையில் ஏறி அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அறியாமை அகல வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்றார்கள். முஸ்லிம் யார்? முஸ்லிம் யார்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி. ஒரு முஸ்லிமுடைய நாவினாலோ கையினாலோ பிற மனிதனுக்கு எந்த துன்பமும் தீங்கும் ஏற்படுத்தாமல் இருக்கிறானே அவன்தான் முஸ்லிம். இதை விட மனிதநேயத்துக்கு ஒரு அளவுகோல் சொல்ல முடியுமா? இதை விட மனிதநேயத்துக்கு ஒரு தாரீஃப், ஒரு டெஃபினேஷன் சொல்ல முடியுமா? எந்த மதமா சொல்லியிருக்கா? எந்த அரசியல் தலைவனாவது சொல்கிறானா? எந்த நாட்டு ஆட்சியாளர் சொல்றானா? தொண்டர்களே, உன் மூலமாக, உன் கையினாலோ உன் நாவினாலோ பிற எந்த மக்களுக்கும் எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்று எந்த அரசியல் தலைவனாவது நமது நாட்டு வரலாறுகளை சொன்னதாக நம்மளால் பார்க்க முடியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் அருள்கொடை மனிதநேயத்தை உலகத்துக்கு உணர்த்த வந்த உத்தமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். அன்பு சகோதரர்களே,
கருணை காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும். இன்றைக்கு கருணையற்ற சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெத்த தகப்பனையை காலால் உதைக்கின்ற சமூகங்கள், பெற்ற தாயின் மூஞ்சியிலே காரி உமிழுகின்ற சமூகம், சொந்த கணவனையே கேவலமாக பேசுகின்ற மனைவிகள் இன்றைக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் அதையெல்லாம் ஆணி வேரோடு அறுத்து எறிகிறது. அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொல்வது இஹ்சான், கருணை காட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜன்பி வபினி ஸபீல் வமா மலக்கத் ஐமானுக்கும் இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூரா. வசனங்கள் 4வது அத்தியாயம் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் 36வது வசனம் ஒவ்வொருவரும் படித்து பாருங்கள். மனிதநேயத்துக்கு எடுத்துக்காட்டான இறைவசனங்கள். அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்கின்ற இந்த கட்டளையை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். இது கட்டாய கடமை. எவன் பெற்றோரை மதிக்கவில்லையோ நாளை மறுமையிலே அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாபமிட்டிருக்கிறார்கள். எவன் தனக்கு வயது முறிந்த பெற்றோர்கள் இருந்தும் அவர்கள் மூலமாக இவன் நல்லதை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமா சொன்னார்கள், ஒல் ஜாரிதில் குர்பா, ஜாரிதில் குர்பா அண்ட வீட்டான், சொந்த பெண்டன் சொந்தமாக இருக்கக்கூடியவன், ஒல் ஜாரில் ஜுனுபு அருகாமையிலே இருக்கக்கூடியவன். யார் எவரெல்லாம் இல்ல, அருகாமையிலே வாழக்கூடியவன், வஸ்ஸாஹிபு பில் ஜம்பி மிக தூரத்திலே இருக்கின்ற நண்பன், வபினி ஸபீல் வழிப்போக்கன், வமா மலக்கத் ஐமானுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பாருங்கள். இத்தனை பேர்களையும் பட்டியலிட்டு இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கருணை காட்ட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், மனித நேயத்தை பாருங்கள். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கருணை காட்டுவது அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த இபாதத்தை அடுத்த கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது, அடுத்த இடத்திலே அது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் கூடி நிற்கின்ற அந்த நீதிமன்றத்திலே மனித குல மாநாடு, மனித குலமன் ஒட்டுமொத்தமாக நிற்கின்ற அந்த மாநாட்டிலே சிலரை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என் அடியாரே, ஓ அடியாரே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, நீ என்ன செய்யவில்லை? நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே. அல்லாஹ் சொல்வானான், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, நீ என்னை நோய் விசாரிப்பதற்கு வரவில்லைடா, உனக்கு எப்படி சொர்க்கம் தர முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், படைத்தவன் கேட்கிறான். இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை, ஒன்றும் புரிய. என்னையா அல்லாஹ், நீ நோய்வாய்ப்பட்டிருந்தாயா? நீ எப்படி, நீ படைத்தவனாயிட்டே? இல்லை, உலகத்திலே நீ வாழுகின்ற பொழுது என்னுடைய அடியான் நோயினால் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அவரை சென்று நீ நோய் விசாரிக்கவில்லை, நலன் விசாரிக்கவில்லை. மனித நேயத்தை பாருங்கள். ஒரு மனித நேயம் உள்ளவன் தன் போன்ற இன்னொரு மனிதன் நோயினால் கஷ்டப்படுகின்ற பொழுது, அவதிப்படுகின்ற பொழுது போய் நோய் விசாரிப்பதிருக்கிறதே, இது இஸ்லாத்துடைய முக்கிய ஹுக்கூக் கடமைகளிலே உண்டாக இருக்கிறது. ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்து நபியெல்லாம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை நோய் நலம் விசாரித்தல், நோய் விசாரித்தல். ஆண்டவன் கேட்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அட பாவி, நீ என்னுடைய அடியான், என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தானே, நீ அவனை போய் விசாரிக்கலடா. அதுதான், நீ அவனை விசாரித்திருந்தால் அது என்னை விசாரித்தது மாதிரி அதனுடைய பிரதிபலனை இன்றைக்கு என்னிடமிருந்து நீ பெற்றிருப்பாய். அல்லாஹ் சொல்வானா, அட நான் பசித்திருந்தேனே, நான் பசித்திருந்தேனே, நீ எனக்கு உணவு தரவில்லையே. அல்லாஹ், நீ பசித்திருந்தாயா? நீ தான் எல்லாருக்கும் கொடுக்கின்ற உணவு கொடுக்கின்ற ரஸாக் ஆகிவிட்டதே, நீ எப்படி பசித்திருந்தாய்?
என்னுடைய அடியான் பசித்து தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீ மட்டும் புசித்து வாழ்ந்தாயடா. இதுதான் மனிதநேயமா? இந்த மனிதநேயமற்ற தன்மை உன்னிடத்தில் இருந்தது. நீ அன்றைக்கு அந்த ஏழை எளியவர்களுக்கு கொடுத்திருப்பாயானால் இன்றைக்கு என்னிடத்தில் இருந்து அதற்குண்டான பிரதிபலனை நீ பெற்றிருப்பாய். அடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னா, நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், நீ எனக்கு ஆடை கொடுக்கவில்லையடா. அந்த மனிதன் கேட்பாடா, நீனா ஆடை இல்லாமல் இருந்த? யா அல்லாஹ், நீ தான் எல்லாருக்கும் ஆடை கொடுக்கக்கூடியவனாய்விட்டதை. அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியான் ஆடை இல்லாமல் இருந்தான், ஏழை எளியவன் உடுப்பதற்கு உடை இல்லாமல் இருந்தான். நீ பார்த்தும் பார்க்காமல் மனிதநேயமற்ற தன்மையோடு நீ சென்று கொண்டிருந்தாய். நீ அவனுக்கு ஆடை கொடுத்திருந்தால் எனக்கு கொடுத்தது மாதிரி அதனுடைய நன்மை உனக்கு கிடைத்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா மறுமையிலே சொல்வான். மனிதநேயத்துக்கும் மறுமைக்கும் இடையிலே உள்ள தொடர்பை பாருங்கள். இப்படிப்பட்ட மனிதநேயம் இல்லாவிட்டால் மறுமையிலே வெற்றியே இல்லை. இஸ்லாம் தீவிரவாதம், இஸ்லாம் உயிர்களை மதிப்பதில்லை, கொடூரமானவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சமீப காலமாக பிறரால் விமர்சிக்கப்படுகின்ற ஒரு மார்க்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் முற்றிலுமாக ஒடுக்க நினைக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பிற மனிதனுக்கு தனக்குத்தானே ஒருவன் தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடாது, தனக்குத்தானே ஒருவன் தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடாது. என்ன தீங்கு? தன் உடல் தானே, இந்த உடல் அது என்னுடைய உடல் தானே, நான் என் கையை வெட்டிக் கொள்கிறேன் என்று அவன் செய்வதற்கு எந்த அதிகாரமும் அவனுக்கு கிடையாது. இந்த உடல் அது நமக்குரியதல்ல, இந்த எஞ்சான் உடல் அது நமக்குரியதல்ல, இது ரப்பு, அது இந்த உடலை படைத்த இறைவனுக்குரியது. அதனால் அதிலே கை வைக்கின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அதை வெட்டக்கூடாது, குத்தக்கூடாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறந்து ஜனாதாவாக ஆனால் கூட அந்த ஜனாதாவை அருவருப்பான முறையிலே அதை சிதைக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனால் தான் தற்கொலையை வன்மையாக கண்டிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். எவன் ஒருவன் தற்கொலை செய்து கொள்கின்றானோ அவன் நாளை செல்லுகின்ற இடம் நரகமாகத்தான் இருக்கும், நரகத்திலே நிரந்தரமாக கிடைப்பான் என்று சொல்கிறது. தன்னையே ஒருவன் துன்புறுத்த கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது பிற மனிதனை துன்புறுத்துவதற்கு சொல்லுமா? பிற மனிதனுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. வமன் கத்தல நப்சன் முத்தஅம்மிதன் வமன் கத்தல நப்சன் முத்தஅம்மிதன் வஜஸாஹு ஜஹன்னம் காலிதன் ஃபீஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எவன் ஒரு உயிரை அநியாயமான முறையிலே வேண்டுமென்றே அவன் திட்டமிட்டு கொலை செய்வானானால் உயிரை அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே கையிட்டு ஒரு உயிரை அவன் வேண்டுமென்றே திட்டமிட்டு கொலை செய்வானானால் அவன் செல்லுகின்ற இடம் நரகம்தான். அந்த நரகத்திலே அவன் என்னென்றைக்கும் அவன் நிரந்தரமாக இருப்பான் என்று இஸ்லாம் சொல்கிறது. மனித நேயத்துக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பாருங்கள். இதையெல்லாம் புரியாத காரணத்தினால், இதையெல்லாம் நம்மை சுற்றி சூழ இருக்கின்ற சமூகங்கள், குறிப்பாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிற சமூக மக்கள், அந்த மக்களுக்கெல்லாம் இந்த உண்மைகள் சரியாக போய் சேராத காரணத்தினால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அவர்கள் குரோதம் கொள்கிறார்கள். விரோதம், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அல்லது முஸ்லிம்கள் மீது விரோத பார்வையோடு பார்ப்பதற்கு நாம் தான் காரணம், அவர்கள் காரணம் அல்ல, நாம் காரணம். நாம் அவர்களுடைய அறியாமையை அகற்றவில்லை. இஸ்லாத்தை பற்றிய அவர்களுடைய அறியாமையை அகற்றுவதற்கு நான் பாடுபடவில்லை. அப்படி அகற்ற முற்படுவோமானால் எவ்வாறு இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து சாரியாக இந்த மார்க்கம்தான் மனிதநேய மார்க்கம் என்று நினைத்து வந்து கொண்டிருக்கிறார்களோ அதை போன்று நம்மை எதிர்க்கக்கூடியவர்களும் நிச்சயமாக வருவார்கள். அவர்களுக்கு நாம் இந்த மார்க்க போதனைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மாநாடுகள், இது போன்ற அவைகளை நாம் கூட்டி மக்களுக்கு இந்த அறிவுரைகளை நாம் உணர்த்துகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இஸ்லாமிய மார்க்கம் சாதாரணமாக
நாம் அற்பமான காரியம் என்று கருதுகின்ற அந்த மனிதநேய செயல்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா வானளாவ நன்மைகளை வாரி வாரி வழங்குகிறான். நாம் சில செயல்களை ரொம்ப அற்பமா நினைக்கிறோம், ரொம்ப கேவலமா நினைக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, அந்த செயல்களை ஈமானுடைய அங்கமாகவே பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு பில்உன் வ சப்ஊன ஷுஅபா. ஈமான் இருக்கிறது, அது 70க்கும் மேற்பட்ட கிளைகளாக இருக்கின்றது. அதனுடைய கடைசி கிளை இருக்கிறதா இல்லையா, அந்த ஈமானுடைய 70க்கும் மேற்பட்ட அந்த கிளைகளுடைய கடைசி கிளை என்னவென்று சொன்னால் இமாத்தத்துல் அதா அனி தரீக் என்று சொன்னார்கள். மனிதநேயத்தை பாருங்க அன்புச்சவர்களை, ஈமானுடைய அம்சத்தில் என்ன சொன்னா, ஈமான் மனிதன் செல்லுகின்ற பாதைகளிலே வழிப்பாதைகளிலே பிற மனிதனுக்கு தொல்லை துன்பம் கொடுக்கின்ற அந்த பொருள்கள், கல்லு முள்ளு கண்ணாடி துண்டு பழத்தொலிகள், இது மாதிரியான பொருட்கள் கடந்து பிற மனிதனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் அதை ஒரு மனிதன் குனிந்து எடுத்து அதை தூக்கி அப்புறப்படுத்துகிறாரே, இது ஈமானுடைய ஒரு அம்சம் என்று சொன்னார்கள். அன்பு சோழலை, மனிதனே உள்ளவன் தான் அதை செய்ய முடியும். இதை எவன் செய்யவில்லையோ அவனுடைய ஈமான் முழுமை இல்லை. பாருங்கள், மனிதனை உள்ள எவனும் பார்த்து கொண்டு சும்மா போவானா? நான் சொன்னார்கள். மனித நேயத்தை பாருங்கள் அன்பு சோழர்களை, எந்த அளவிற்கு என்று சொன்னால் நமக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே சகோதரத்துவ பாசமும் அன்பும் மலர வேண்டும் என்பதற்காக வேண்டி வழிகாட்டுகின்ற மார்க்கம் இஸ்லாம். என்ன சொல்லுகிறது, ஒரு சகோதரன் ஒருவன் இன்னொரு சகோதரனை பார்க்கின்ற பொழுது அதை புன்முறுவல் செய்கிறது இருக்கிறா இல்லையா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கின்ற பொழுது புன்முறுவல் செய்கிறான். அந்த புன்முறுவல் செய்வது இருக்கிறதே அது ஒரு தர்மம் என்று சொன்னார்கள். அத்தபஸ்ஸுமு அலா அஹீக சதகத்துன் என்று சொன்னார்கள். மனிதநேயத்தை பாருங்க, யார் சொல்லியிருக்கா இப்படி? நீ உன்னுடைய சகோதரரை பார்த்து முகமலர்ச்சியோடு பாருடா, சிரித்து பார், புன்னகை செய், அதற்கு நன்மை இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. இது இன்றைக்கு குறைவாயிருக்கிறது. குறிப்பாக அன்பு சோழர்களே, மனிதநேயத்தை மாற்று சமூகத்திற்கு சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும், இன்றைக்கு நமது இஸ்லாமிய சகோதரர்கள் மத்தியிலே மனிதநேயத்தன்மை செத்து போய் கொண்டிருக்கிறது. தன் போன்ற ஈமானிய சகோதரனை கேவலமாக விமர்சிக்கின்ற இன்றைக்கு நிலை இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. தன்னுடைய கருத்தை ஏற்கவில்லை, தான் சொல்வதை கேட்கவில்லை என்ற காரணத்தினால் பிற சகோதரர்களை, பிற ஈமான்தாரிகளை, பிற மூமின்களை அருவருப்பான வார்த்தைகளால், கேவலமான வார்த்தைகளால், சொல்ல முடியாத சொற்களால் விமர்சிக்கின்ற மேடைகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றன. மனிதநேயம் எங்கே இருக்கிறது? இதுதான் முஸ்லிமுக்கு அளவுகோலா? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி. உன்னுடைய நாவாலோ உன்னுடைய கரத்தாலோ பிற முஸ்லிம்களுக்கு எந்த விதமான தீங்கும் தீய சொற்களும் சொல்லி கேவலமாக தவறாக விமர்சிக்கின்ற அந்த செயலிற்கு செய்யக்கூடியவன் முஸ்லிமாக இருக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களாக இருக்கின்ற சகோதரர்கள் யாராக இருந்தாலும் இது போன்ற இந்த மனிதநேயமற்ற செயல்களை நாம் விட வேண்டும். பாசத்தை நமக்குள்ளால் பருகிக் கொள்ள வேண்டும். பரஸ்பரம் அன்பு மலர வேண்டும். பரஸ்பரம் பாசம் நிலவ வேண்டும். நமக்குள்ளே வேறுபட்ட கருத்துக்கள், வேறுபட்ட அமைப்புகள் பலரும் ஒன்று கூடுகின்றோம். எதற்காக? நம் உயிரை விட மேலாக நாம் நேசிக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற இந்த கலிமா ஒருங்கிணைக்கிறது. அந்த கலிமா தான் அந்த மார்க்கம். அந்த மார்க்கத்தை பற்றிய நல்லுரைகள், நற்போதனைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்படி ஒன்று சேருகிறோம். எனவே குரோதம், விரோதம், கோபதாபங்கள் இதையெல்லாம் அப்புறப்படுத்தி நாம் எல்லோரும் கலிமா சொன்ன முஸ்லிம்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள், வல்ல அல்லாஹுவை ரப்பாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் குர்ஆனை நம்முடைய வழிகாட்டியாகவும்
ஏற்றிருக்கின்ற நாம் நமக்குள்ளே என்ன பாகுபாடு? நாம் ஏன் மோதிக்கொள்ள வேண்டும்? நாம் ஏன் அடித்துக் கொள்ள வேண்டும்? நாளை அல்லாஹ் கேட்க மாட்டானா? மறுமையிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நம்மை விட்டு விசாரிக்க மாட்டான் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாக விசாரணை உண்டு, விசாரணை உண்டு. وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. இதான் அடிப்படை. நாம் செய்வது ஒரு தர்ற அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதனுடைய பிரதிபலனை நாளை மறுமையிலே நாம் பார்க்கத்தான் போகிறோம். நாம் செய்வது அணுவளவு தீமையாயிருந்தாலும் அதனுடைய தண்டனையை மறுமையிலே நாம் அனுபவிக்கத்தான் போகிறோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே நம் எல்லோரையும் ஒன்று கூட்டுகின்ற நேரத்தில் பாவ கரைகளை கழுகியவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, குற்றம் குறைகள் போக்கப்பட்டவர்களாக நம் எல்லோரையும் நாளை மறுமையிலே அல்லாஹ் எழுப்புவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை போக்குவானாக. மறுமையிலே நம் எல்லோரையும் சொர்க்கம் என்கின்ற அந்த மகத்தான பாக்கியத்தில் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி